ஆலயமே, இறை மக்கள் இணைந்து வருகின்றோம். இறைவா உமது திருப்புகழை இதயங்கள் மகிழ்ந்து பாடுகின்றோம். இறைவா உமது திருப்புகழை இதயங்கள் மகிழ்ந்து பாடுகின்றோம். வாழ்க வாழ்க இறைவா உம்மை வாழ்த்துகின்றோம் தலைவா. வாழ்க வாழ்க இறைவா உம்மை வாழ்த்துகின்றோம் தலைவா. இறைவா உமது ஆலயமே, இறை மக்கள் இணைந்து வருகின்றோம். ஆண்டவரே உம் உறைவிடமோ என் துணை அழகாயிருக்கின்றது. அரணும் கோட்டையும் சூழ்ந்துள்ளதா எங்கும் அமைதி மிளிர்கின்றது. நாங்கள் உம் இல்லத்தில் மகிழ்ந்து வாழ்வோம், நாளெல்லாம் இசையுடன் புகழ்ந்திருப்போம். புகழ்ந்திருப்போம், உம்மை புகழ்ந்திருப்போம். வாழ்க வாழ்க இறைவா உம்மை வாழ்த்துகின்றோம் தலைவா. வாழ்க வாழ்க இறைவா உம்மை வாழ்த்துகின்றோம் தலைவா. இறைவா உமது ஆலயமே, இறை மக்கள் இணைந்து வருகின்றோம். இறைவா உமது ஆலயமே, இறை மக்கள் இணைந்து வருகின்றோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்னையின் அன்பு பக்தர்களே, இந்த திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கேற்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் இன்றைய ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் சிறப்பாக மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful who are gathered here and those who are participating through the Jaya Plus, Shrine Web TV as well as other social media. And in a special way, for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velangani who are watching the same through the live telecast. தூய மறை நிகழ்வுகளை தகுந்த முறையில் கொண்டாட தகுதியாகும் பொருட்டு நமது பாவங்களை நினைத்து பார்ப்போம், மனவருந்துவோம், மன்னிப்பு கேட்போம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. அன்பின் இறைவா, உம்மையும் பிறரையும் அன்பு செய்வதில் திருச்சட்டத்தின் எல்லா கட்டளைகளும் அடங்கியிருக்க செய்தீரே. உம் கட்டளைகளை கடைபிடிக்கும் நாங்கள் முடிவில்லா வாழ்வுக்கு வந்து சேர தகுதி பெற எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் ஆகாய் நூலிலிருந்து வாசகம். தாரியு அரசனது 2ஆம் ஆட்சி ஆண்டின் 7ஆம் மாதத்தின் 21ஆம் நாளன்று ஆண்டவரின் வாக்கு இறைவாக்கினர் ஆகாய் வழியாக அருளப்பட்டது. யூதாவின் ஆளுநரும் செயல்தியலின் மகனுமான செருபாபேலிடமும் தலைமை குருவும் யோசதாக்கின் மகனுமாகிய யோசுவாவிடமும் மக்களுள் எஞ்சியிருப்போர் அனைவரிடமும் இப்பொழுது நீ போய் இவ்வாறு சொல். இந்த கோவிலின் முன்னைய மாட்சியை கண்டவர் எவராகிலும் உங்களிடையே இன்னும் இருக்கின்றனரா? இப்போது இது உங்களுக்கு எக்கோலத்தில் தோன்றுகிறது. இது உங்கள் பார்வையில் ஒன்றும் இல்லாதது போல் தோன்றுகிறது அல்லவா? ஆயினும் செருபாபேலே, மன உறுதியோடு இரு என்கிறார் ஆண்டவர். தலைமை குருவும் யோசதாக்கின் மகனுமாகிய யோசுவாவே, மன உறுதியோடு இரு. நாட்டில் உள்ள அனைத்து மக்களே ஊக்கம் கொள்ளுங்கள், பணியை தொடருங்கள், ஏனெனில் நான் உங்களோடு இருக்கிறேன் என்கிறார் படைகளின் ஆண்டவர். நீங்கள் எகிப்து நின்று புறப்பட்டு வந்தபோது உங்களுக்கு நான் அளித்த வாக்குறுதியின்படி உங்கள் நடுவில் எனது ஆவி நிலை கொண்டிருக்கிறது. அஞ்சாதீர்கள், ஏனெனில் படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே. இன்னும் சிறிது காலத்தில் நான் விண்ணுலகையும் மண்ணுலகையும் கடலையும் பாலை நிலத்தையும் நடுக்கமுறச் செய்வேன். வேற்றினத்தார் அனைவரையும் நிலைகுலையச் செய்வேன். அப்போது வேற்றினத்தார் அனைவரின் விருப்பத்திற்குரியவைகளும் இங்கு வந்து சேரும். இந்த கோவிலை நான் மாட்சியால் நிரப்புவேன் என்கிறார் படைகளின் ஆண்டவர். வெள்ளி எனக்குரியது, பொன்னும் எனக்குரியது என்கிறார் படைகளின் ஆண்டவர்.
இந்த கோவிலின் முன்னைய மாட்சியை விட பின்னைய மாட்சி மிகுதியாய் இருக்கும் என்கிறார் படைகளின் ஆண்டவர். இந்த இடத்தில் நான் நலம் நல்குவேன் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. திருப்பாடல் 43. கடவுளின் மீட்பு செயல்களுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவேன். கடவுளின் மீட்பு செயல்களுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவேன். கடவுளின் மீட்பு செயல்களுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவேன். கடவுளே என் நேர்மையை நிலைநாட்டும் இறை பற்றில் ஆயினத்தோடு என் வழக்குக்காக வாதிடும் வஞ்சகமும் கொடுமையும் நிறைந்த மனிதர் கை நின்று என்னை விடுவித்தருளும். கடவுளின் மீட்பு செயல்களுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவேன். கடவுளின் மீட்பு செயல்களுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவேன். ஏனெனில் கடவுளே நீரே என் ஆற்றல், ஏன் என்னை ஒதுக்கி தள்ளிவிட்டீ? எதிரியால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துயருடன் நடமாட வேண்டும்? ஒளியையும் உண்மையையும் அனுப்பியருளும். கடவுளின் மீட்பு செயல்களுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவேன். கடவுளின் மீட்பு செயல்களுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவேன். அவருக்கு நன்றி செலுத்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மானிட மகன் தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கும் ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தனித்து இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தபோது சீடர் மட்டும் அவரோடு இருந்தனர். அப்போது அவர்களிடம், நான் யார் என மக்கள் சொல்கிறார்கள் என்று அவர் கேட்டார். அவர்கள் மறுமொழியாக, சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும் வேறு சிலர் எலியா எனவும்
மற்றும் சிலர் முற்காலத்து இறைவாக்கினருள் ஒருவர் உயிர்த்தெழுந்துள்ளார் எனவும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்லுகிறீர்கள் என்று அவர்களிடம் அவர் கேட்டார். பேதுரு மறுமொழியாக, நீர் கடவுளின் மெஸ்ஸியா என்று உரைத்தார். இதை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களிடம் அவர் கண்டிப்பாய் கூறினார். மேலும் இயேசு, மானிட மகன் பலவாறு துன்பப்படவும், மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும், 3ஆம் நாளில் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்று சொன்னார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். லூக்கா நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நீர் கடவுளின் மெஸ்ஸியா. நீர் கடவுளின் மெஸ்ஸியா. அன்புக்குரிய ஆரோக்கிய தாயின் அன்பு பிள்ளைகளே, இன்று இறைவார்த்தைகள் யார் இவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள உதவுகின்றது என்பதை பார்க்கிறோம். யார் இவர்? தூய ஆவியால் கன்னியிடம் கருவாக உருவாகிய யார் இவர்? பிறக்கும் பொழுது பிறப்பதற்கு கூட இடமில்லாமல் மாட்டு தொழுவத்திலே பிறந்த இவர் யார் இவர்? 30 ஆண்டுகள் திருக்குடும்பம் என்னும் பயிற்சி பாசறையிலே அறிவிலும் ஞானத்திலும் அன்றாடம் வளர்ந்த இவர் யார் இவர்? 3 ஆண்டுகள் பொது பணியிலே நடந்து நடந்து நற்செய்தி சொல்லி தொட்டு தொட்டு குணப்படுத்தி ஏழைகளையும் எளியவர்களையும் மீட்பின் வழிக்கு அழைத்து சென்ற இவர் யார் இவர்? நல்லவர் இவரை இல்லாது பொல்லாததெல்லாம் சொல்லி அநியாயமாக பழி சுமத்தி அன்பான தோள்களிலே சிலுவையை சுமத்தி சிலுவை பாதையிலே நடக்க விட்டவர் இவர் யார் இவர்? எல்லாவற்றுக்கும் மேலாக உச்சக்கட்ட நிகழ்ச்சியிலே கல்வாரியின் உச்சியிலே 3 ஆணிகளுக்கு தன் கைகளையும் கால்களையும் காணிக்கையாக்கி இரத்தம் சொட்ட சொட்ட தன் உயிரை சிந்தி, தந்தையே உம் கரங்களில் என் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி இறந்த இவர் யார் இவர்? இறந்த பிறகு இவருக்கென்று அடக்கம் செய்ய ஒரு கல்லறை இல்லாமல் அடுத்தவரின் கல்லறையிலே அடக்கம் செய்யப்பட்ட இவர் யார் இவர்? எல்லாவற்றுக்கும் மேலாக அன்புக்குரிய அன்னையின் பிள்ளைகளே, தான் முன்னுரைத்தபடியே 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த இவர் யார்? இவர் யார் இவர்? அன்புமிக்க அன்னையின் பக்தர்களே, நீர் கடவுளின் மெஸ்ஸியா என்று வாசிக்க கேட்டோம். லூக்கா நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் புனித பேதுருனுடைய அந்த விசுவாச அறிக்கையை நாம் கேட்டோம். 2 கேள்விகள் இன்றும் கடவுள் நம்மை பார்த்து கேட்கிறார். முதலாவது கேள்வி, மக்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம் சீடர்களை பார்த்து கேட்டார். அவங்க எல்லாரும் சொல்கிற பதிலையே சொன்னாங்க. நீர் திருமுழுக்கு யோவான் என்றார்கள், நீர் எலியா இறைவாக்கினர் என்றார்கள், நீர் இறைவாக்கினருள் ஒருவர் என்றார்கள். மக்களின் மனநிலையை அப்படியே படம் பிடித்து காட்டினார்கள் திருத்தூதர்கள். மக்களின் மனநிலையை அறிந்திருந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். 2வது கேள்வி, நீங்கள் யார் என்று சொல்லுகிறீர்கள்? நீங்கள் நான் யார் என்று சொல்லுகிறீர்கள்? புனித பேதுரு சொன்னார், நீர் கடவுளின் மெஸ்ஸியா. நீர் கடவுளின் மெஸ்ஸியா.
ஆகவே யார் இந்த இயேசு கிறிஸ்து? வண்ண வண்ண மலர்களில் வாசம் வைத்தவர், சின்னம் சிறு சிப்பிக்குள் முத்தை வைத்தவர், உள்ளம் என்னும் கோவிலை கட்டி வைத்தவர், இதயம் என்னும் வாசலை திறந்து வைத்தவர், வா மகனே வா மகனே வா, வா மகளே வா மகளே வா என்று இருகரம் விரித்தவராய், இதயத்தை திறந்தவராய், உனக்காகவும் எனக்காகவும் காத்திருக்கும், நமக்காக கண் விழித்திருக்கும் ஆண்டவர். யார் இவர்? இவர்தான் நமது மெசியா, இவர்தான் நம்முடைய ஆண்டவர். இவரை நாம் அறிக்கையிடுகிறோம், இவரை நாம் சாட்சியம் பகருகிறோம், இவரை நாம் அறிவிக்கிறோம். அன்புமிக்க அன்னையின் பக்தர்களே, ஆகவே நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வின் அடித்தளம், அடிப்படை, the foundation of our Christian life is our faith. நம்முடைய நம்பிக்கை தான், நம்முடைய விசுவாசம்தான் நம் கிறிஸ்துவ வாழ்வின் அடிப்படையாக இருந்தது. பேதுருவின் அந்த அறிக்கையினுடைய அடிப்படையாக இருந்ததும் இந்த விசுவாசம் என்பதை பார்க்கிறோம். எப்படிப்பட்ட விசுவாசம்? உங்கள் விசுவாசம் எங்கள் விசுவாசம் இல்லை, இது ஒரு மிக பிரம்மாண்டமான விசுவாசம், நம்பிக்கை. எப்படிப்பட்ட நம்பிக்கை? வாழ்க்கையை புரட்டி போடும் ஒரு நம்பிக்கையை இன்று நாம் பார்க்கிறோம். வாழ்க்கையை புரட்டி போடும் நம்பிக்கை, a faith that transforms your life. அதுதான் இங்கே முக்கியம். அது இல்லாட்டினா வேஸ்ட்டு. அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், நன்று, நீ சொன்னது உண்மை, நான் கடவுளின் மெஸ்ஸியா. ஆனால் எப்படிப்பட்ட கடவுளின் மெஸ்ஸியா? இங்கே தான் பிரேக்கிங் பாயிண்ட்டை கொண்டு வர்றார். இங்கே தான் ஆண்டவர் ஒரு ட்விஸ்ட்டை கொடுக்குறாரு. எப்படிப்பட்ட மெஸ்ஸியாவாக நான் இருக்கிறேன், எப்படிப்பட்ட இறை மக்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது, அன்புமிக்க அன்னையின் பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பாடுகளின் மெஸ்ஸியா, நான் துன்புறும் மெஸ்ஸியா. துன்பங்களை தாங்குவதற்காகவும் ஏற்றுக்கொள்வதற்காகவும், சிலுவையை சுமப்பதற்காகவும் சாவதற்காகவும், என் உயிரை உங்கள் உயிருக்காக, உங்கள் உயர்வுக்காக, உங்கள் மீட்புக்காக கொடுக்கவுமே வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இதைத்தான் நாம் இன்று உணர்ந்து கொள்ள வேண்டும். 3 உண்மைகளை இன்றைய நற்செய்தி பகுதி நமக்கு சொல்கிறது. முதலாவதாக, உனக்கு நான் யார் என்று ஆண்டவர் கேட்கிறார். உனக்கு நான் யார் என்று கேட்கிறார். நமக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யாராக இருக்கிறார்? அன்பும் நீயே, பண்பும் நீயே, பாசமும் நீயே, இன்பமும் நீயே, அறமும் நீயே, சந்தோஷமும் நீயே, சமாதானமும் நீயே, எனக்கு எல்லாம் நீயே, என் வாழ்வில் எல்லாமும் இயேசுதான், என் முன்னும் என் பின்னும் இயேசுதான், என் பேச்சும் என் மூச்சும் இயேசுதான் என்று சொல்லி வாழும் இயேசுவின் பிள்ளையாக, பயமே இல்லாதவர்களாக வாழ்கிறோமா? நான் உனக்கு யாராக இருக்கிறேன்? இரண்டாவதாக, நம் வாழ்வின் அடித்தளம் ஜெபம். இன்றைய வாசகத்திலே வாசிக்க கேட்டோம், இயேசு தம் சீடர்களோடு இணைந்து இறைவேண்டலில் ஈடுபட்டு கொண்டிருந்தார், இறைவேண்டல் செய்து கொண்டிருந்தார் என்று வாசிக்கிறோம். ஆண்டவர் இயேசு ஜெபித்தார், திருத்தூதர்கள் ஜெபித்தார்கள், நமக்கு முன்னால் நம்மால் இருப்போர்கள் எல்லோரும் ஜெபிக்கிறார்கள். நாமும் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஜெபம் என்பது வார்த்தைகள் அல்ல, ஜெபம் என்பது தேவைகள் அல்ல, எல்லாவற்றுக்கும் மேலாக ஜெபம் என்பது அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ். ஜெபம் என்பது ஒரு வாழ்க்கை அனுபவமாக மாறும் பொழுது ஆண்டவர் நமக்கு மெசியாவாக இருந்து மீட்பை கொடுக்கிறார் என்பதை பார்க்கிறோம். மூன்றாவதாக, அன்புமிக்க அன்னையின் பிள்ளைகளே, இறை அனுபவம். இறை அனுபவம், இதைத்தான் இன்றைய வாசகத்திலே நாம் பார்க்கிறோம். அந்த சீடர்களும் ஆண்டவர் இயேசுவும் இறை அனுபவத்தில் இருந்ததால், ஜெபித்ததால், இறைவேண்டல் செய்ததால் அவர்கள் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்கிறார்கள், புரிந்து கொள்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். நீர் கடவுளின் மெஸ்ஸியா, இது இறை அனுபவத்தின் வெளிப்பாடு. இந்த இறை அனுபவத்தை எங்கே பெற்றுக்கொள்கிறோம்? ஆலயத்தில் பெற்றுக்கொள்கிறோம். முக்கியமாக ஆலயத்தில் பெற்றுக்கொள்கிறோம். அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் ஆகாய் இறைவாக்கினர் ஆகமத்திலே வாசிக்க கேட்டோம். ஆகாய் இறைவாக்கினர் இன்று சொல்லுகிறார், ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த இல்லத்தை நலம் தரும் இல்லமாக மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். நலம் தரும் இல்லம். இந்த பேராலயத்திற்கு வந்திருக்கும், அன்னையின் திருத்தலத்திற்கு இந்த பேராலயத்திலே திரளாக கூடியிருக்கும் அன்பு அன்னையின் பிள்ளைகளே, ஒன்றை மட்டும் மறந்து விடாதீர்கள். நீங்கள் இருக்கும் இந்த இடம் புனிதமானது. இந்த பேராலயத்திலே நீங்கள் ஜெபிக்க வந்திருக்கிறீர்கள்.
இந்த பேராலயத்திலே இறை அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறீர்கள். அப்படி என்றால் என்ன? நீங்கள் இறை அனுபவத்தை உங்கள் வாழ்க்கையிலே படும் துன்பங்களிலும் துயரங்களிலும் கஷ்டங்களிலும் கவலைகளிலும் கண்ணீர் நிறைந்த சூழ்நிலைகளிலும் உடல் நோய்வாய்ப்பட்ட நிலைகளிலும் இந்த பேராலயத்திற்கு நலம் தேடி வந்திருக்கிறீர்கள். ஆண்டவர் இந்த ஆலயத்தை நலம் தரும் இடமாக மாற்றியிருக்கிறார். எனவே நம்பிக்கையோடு ஜெபியுங்கள். எப்படிப்பட்ட நம்பிக்கை? நம் வாழ்க்கையை புரட்டி போடும் நம்பிக்கையோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் நம்மையும் நம் குடும்பங்களையும் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் அன்னை ஆரோக்கிய தாயின் வழியாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரியவர்களே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். நமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கத்தின் இறைவா, மக்களின் காணிக்கைகளை கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் எவற்றை அறிந்து கொள்கின்றிருக்கிறார்களோ அவற்றை விண்ணக அருளடையாளமாக பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடல் எடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். ஆகவே தூதர் அதிதூதரோடும் அரியணை சொல்வோர் ஆட்சி புரிவோர் அனைவரோடும் நாங்களும்
ஒன்றாக இணைந்து என்றென்றும் பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் மரணத்தையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு நன்றியோடு ஒப்பு கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ்,
எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர் தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுடன் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கிறோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர. எங்கள் பாவங்களையும் பலவீனங்களையும் குறைகளையும் கரைகளையும் கண்ணோக்காமல் உமது திரு அவையின் அமைதியை கண்ணோக்கி அதற்கு ஒற்றுமையும் அமைதியும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் மற்றவருக்கு அமைதியை அறிவித்துக் கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இவரே கடவுளின் மெசியா. இவர் தரும் விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கும் நாம் எல்லோரும் பேறு பெற்றவர்கள். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும்.
உணவாகட்டும். வாக்கு தந்த தேவா, தேடி வந்த இறைவா, தகுதியில்லாத ஏழை நான் ஒரு வார்த்தை சொல்லும் குணப்பெறுவே. இது என் உடல் உன் உணவாகட்டும், இது என் ரத்தம் உன் பானமாகட்டும். உலகின் ஒளி அது நான் என்றே, உண்மையின் வழி அது என்னில் என்றே. உலகின் ஒளி அது நான் என்றே, உண்மையின் வழி அது என்னில் என்றே. இயேசுவின் நினைவாக செய்திடுவே, இயேசுவின் நினைவாக செய்திடுவே. இது என் உடல் உன் உணவாகட்டும், இது என் ரத்தம் உன் பானமாகட்டும். நன்றியுடன் மன்றாடுவோமாக. அன்பின் ஆண்டவரே, உமது அருள் அடையாளங்களால் புத்து பெற்ற எங்களுக்கு உமது இடையறாத உதவியை கனிவுடன் தந்தருளும். அதனால் மீட்பின் பயனை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் அன்றாட வாழ்விலும் அருள் பெறவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர்வர மண்டியிட்டு மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்கவையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்கவையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும்போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his beloved mother, Our Lady of Good Health, வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் அன்னை ஆரோக்கிய தாயின் வழியாக ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலே வாழ்ந்திட, அன்னையின் வழியிலே நடந்திட சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு